ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள புனித அந்தோணியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளில் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்பொழுது வழிநெடுகளிலும் மக்கள் குறுந்தோலையை கையில் ஏந்தி ஓசனா பாடல்களை பாடினர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் சாம்பல் புதன்கிழமை தொடங்கி 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் நிறைவாக ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதன்படி உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்களால் இன்று ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் உள்ள ஆந்திரேயர் ஆலயத்தில் பங்குத்தந்தை பால் தலைமையில் குறுந்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் கிறிஸ்துவர்கள் குறுந்தோலையை கையில் ஏந்தி ஓசனா பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிகா, ஜெர்மான்கிரி மாதா ஆலயம், கப்ஸ் கோவில், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா கோவில், வல்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் குறுந்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குறுந்தோலை ஞாயிறு இன்று கொண்டாடப்பட்டது. பேராலய அதிபர் இருதரையா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கு தந்தைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குறுந்தோலை பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குறுந்தோலைகளை கையில் ஏந்தியபடி பங்கேற்றனர். பேராலய முகப்பிலிருந்து துவங்கிய இந்த ஊர்வலம் கீழ்கோவில் வரை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலய கலையரங்கில் தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், இந்தி, தமிழ் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. நெல்லை மாவட்டம் உடையார்பட்டியில் உள்ள இருதய ஆலயத்தில் குறுந்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. அருள் தந்தை மைக்கேல் ராசு குறுந்தோலையை மந்திரித்து ஜெபம் செய்து பின்னர் இறைமக்கள் கையில் ஏந்தியவாறு ஓசனா பாடலை பாடியபடி பவனியாக ஆலயத்துக்கு வந்தனர். பின்னர் ஆலயத்தில் குறுந்தோலை ஞாயிறு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெருமக்கள் கலந்து கொண்டனர். கரூர் CSA ஹென்றி லீட்டில் நினைவாலயத்தில் குறுந்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிறிஸ்துவர்கள் குறுந்தோலைகளை கைகளில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற தூய தேற்றிரவு அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு குறுந்தோலை பவனி நடைபெற்றது. காரைக்கால் தோமஸ் அருள் வீதி சந்திப்பில் இருந்து புறப்பட்ட குறுந்தோலை பவனி முக்கிய வீதிகள் வழியாக தூய நேற்றிரவு அன்னை ஆலயத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலி மற்றும் ஜெப வழிபாடுகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தின் சார்பில் குறுந்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது. காரைக்குடி அம்பேத்கர் சிறையிலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக தேவாலயத்தை வந்தடைந்தது. இதில் நூற்றுக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் கையில் குறுந்தோலையை ஏந்தி தாவீது குமாரருக்கு ஓசனா என்ற பாடல் பாடியபடி பங்கேற்றனர். பின்னர் நடைபெற்ற திருப்பலியை பங்கு தந்தை அருள் முனைவர் சார்லஸ் அடிகளார் மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி டேனியல் திலீபன் ஆகியோர் நிறைவேற்றினர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குருந்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த குருந்தோலை பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கையில் குருந்தோலைகளுடன் பங்கேற்றனர். இந்த பவனி புனித சலேத் அன்னை ஆலயத்தில் நிறைவடைந்ததை தொடர்ந்து அங்கு சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. Hosanna, Hosanna, Hosanna.